நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய உளவிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினத்தில் இப்போ சிபிசிஎல் விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இருக்கிற 5 கிராம மக்கள் போராட ஆரம்பித்து 9 நாள் ஆச்சு. காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது போய்கிட்டு இருக்குது, தொடர் உண்ணாவிரத போராட்டம். இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சகோதரி கார்த்திகா அதை தான் மேற்கோள் காட்டி சொன்னாப்படி. இங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் அந்த நிறுவனத்துக்காக வேலை பார்த்துருக்காரு, அதுக்கிட்ட ஏதோ நடந்திருக்குது, அதனால் அவர் அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் பயங்கரமாக நெஞ்ச நிமித்தி அப்புறம் அடி வாங்கிட்டு போனார்னு வச்சுக்கோங்க. கார்த்திகா சகோதரி கேள்வி கேட்டதுக்கு பதில் தெரியாமல் ஓடிட்டார். ஆனால் இப்போ மறுபடியும் நிலம் கையகப்படுத்தணும்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த கிராமத்து மக்கள்லாம் ஆண்களை விட பெண்கள் அதிகம். அவங்களே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நட்டு வச்ச கற்களை பூரா பிடுங்கி வீசுகிறாங்க. போராட்டம் நடக்குது. அங்கே காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, பெண்களை, போராட்டத்துக்கு வந்த பெண்களை பூரா கைது பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த போராட்டம் இன்னும் உச்சகட்டம் அடையுது. மக்கள் பெருந்திரளாக இப்போ உண்ணாவிரத போராட்டம், வாடா ஆரம்பிச்சிட்டோம் வேலை மறுபடியும். என்ன பொம்பளை பிள்ளைய நினச்சி விடக்கூடாது. ஒரு அரசாங்கம் ஒரு கல்லை நட்டு வச்சா அதுக்கு எத்தனை அரசாங்கம் நட்டுச்சா? ஆமாம், அரசாங்கம் நட்டுச்சா, சிபிசிஎல் கம்யூனிகேட் நட்டணும். அரசாங்கத்தின் மூலியமாக சிபிசிஎல் நட்டுச்சு. எத்தனை விஓ அதுக்காக அப்போ எங்கள் அண்ணன் சொன்னது சரிதான் இல்லையா? இருங்க, முக்கியமாக சொல்லுங்க. விஓ, ஆர்ஐ, தாசில்தார், லோக்கல் ஆளுங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கம்பெனிக்காரன் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வந்தால் இப்போ எல்லாம் சில கைக்கூலிகள், நாங்கள் சில கைக்கூலிகள் அரெஸ்ட் பண்ண வழக்கு போட்டு பார்த்துக்குறோம். போட்டேன். நம்ம மாவட்டத்தில் பேசிட்டு அதான் வழக்கு போட்டேன், கைது பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இல்லைன்னாச்சு, எனக்கு ஒன்று புரியவே இல்லைன்னாச்சு. உனக்கு புரியாது, எதை புரிஞ்சிருக்கு? உனக்கு தமிழே தெரியாது, தற்கொலை. மக்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு தூத்துக்குடியில் ஒரு தாமரை தொழிற்சாலை திறந்தான். இல்லைடா, மறுபடியும் போராட்டம் பண்ணுறீங்க? இல்லை, உடனே எல்லாம் பண்ணது அவங்க. என்ன, அது கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அது நடந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த மக்கள் தாங்க முடியாமல் பிறந்த குழந்தை புற்றுநோயோடு பிறக்குது. அப்படி நீ 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. எதுக்கு? சாகரமா இல்லையான்னு பார்க்குறக்கா? இதுதான் என்ன, என் குழந்தைக்கு புற்றுநோய் வருதா இல்லையான்னு பார்க்குறக்கா? ஏடா டே லூஸ் பேல, அந்த காலம் இல்லடா இந்த காலம். தமிழ் தேசிய சித்தாந்தம் சரி. ஆனால் நாகப்பட்டினத்தில் 20 ஆண்டுகளாக அங்கே ஆட்சியர் யாரு? கம்யூனிச சித்தாந்தம். சரி, கம்யூனிசம்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? கேவலமான விஷயம் இல்லையா? அது கேட்கலையா? டேய், எங்க அண்ணன் சொன்னது மக்களுக்கு உங்க அண்ணன் சொன்ன நல்ல கண்ணு ஐயா பேசிட்டு இருக்கிறது கம்யூனிசம்னா நல்ல கம்யூனிசம் வேற மாதிரி என்ன. ஆனா இப்ப நான் அதவே நான் ஏன் சைடுல சொல்றேன் பாருங்க. சொல்லு. வேலை இல்லை என்றார்கள். சிபிசிஎல் நிறுவனத்தை கொடுத்தோம். யார் உங்ககிட்ட வேலை இல்லைன்னு சொல்லுங்க, கேளுங்க. சரி, உடனே என்னை பாராட்டினார்கள். ஆட்டினாங்களாமா? அப்ப நான் மனிதாபிமானியா தெரிஞ்சேன். சரி. இப்போ அண்ணன் இதை எப்படி தெரியுமா சொன்னாரு? பசிக்குது என்றான், உணவு கொடுத்தேன். மனிதாபிமானி என்றார்கள். ஏன் அவனுக்கு உணவு இல்லை என்று கேட்டேன், என்னை போராட்டக்காரன் என்றான். அந்த மாதிரி நாங்கள் வேலை இல்லைன்னா டக்குன்னு சொல்லி கம்பெனிக்காரனை கூப்பிட்டு எப்பா திறந்து விட்டு சனத்துக்கு வேலை விடுனா எங்களை மனிதாபிமானியா பார்த்தியா? சரிடா, அதே தான் நான் கேட்குறேன். இப்போ வேலை இல்லை என்னன்னு சொல்லி முடிக்கலைங்க. கம்யூனிஸ்ட் சொல்லி முன்னே நான் முடிக்கிறேன். 20 ஆண்டு கால தேர்தலில் எங்களுக்கு பெருத்த உதவி செய்து கொண்டிருந்த அந்த நிறுவனத்தின் மீது இப்ப அதே மக்கள் திரும்பி பாய்கிறார்கள். இதை ஏன் என்று நாங்கள் கேட்டோம். 20 ஆண்டு காலமா? சொல்லு 20 ஆண்டு காலமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு கட்சி நடத்த சப்போர்ட்டிங் ஆக்டா இருந்தாங்க. எப்படி அந்த நிறுவனத்தை பார்த்து மக்கள் கொதித்தெழுகிறார்கள். வேற கொதித்தெழுகிறேன் கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்வாதி என்றார்கள். கம்யூனிஸ்ட்வாதின்னு சொல்கிறதே காவாளி பையன்னு சொல்லியிருப்பாங்க. கம்யூனிஸ்டை கேவலப்படுத்துகிறேன்.
கம்யூனிஸ்ட் எவ்வளவு பெரிய தத்துவம் அது. சொல்லிட்டா 4 இட்லி உனக்கு போதுமா, நீ சாப்பிட்ற 5 இட்லி இன்னொருத்தர், அதான் கம்யூனிஸ்ட். அதை கூட இது கூட சேர்த்துட்டு இருக்கிறேன். அதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஒன்றும் இல்லைன்னாச்சு ஒரு 400 ஏக்கர் தான் எடுத்திருக்கோம். சரி, எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? கொஞ்சமா பத்தி ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ஆரம்பிச்சிருக்கிற? பெட்ரோல் எடுக்கிறோம். சரி, விமானத்துக்குரிய எரிபொருள் எடுக்கிறோம். தயாரிக்கிறீங்க? ஆமா, எடுத்து தயாரிக்கிறோம். மிச்சர் கடம்லாம் கருவக்காடா கிடக்கு. பாத்தியா? அது பிறகு கருவேல முள் விட்டு உன் ரூட்டுக்குள்ள உன்னோட இடம் தானது. அப்ப அதை நீ பாதுகாப்பு பார்த்துருக்கோம்ல? பார்த்துருக்கோம். கருவேல மரம்னா என்னன்னு தெரியும் உனக்கு? அது என்னதுக்கு அண்ணாச்சி நமக்கு? ஏய் பரதேசி பரதேசி அண்ணாச்சி, எனக்கு தெரியும் அண்ணாச்சி. அவனுக்கு அதை பத்தி என்ன கிடக்கு? கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வரும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வரும்போது கருவேல மரம்னா என்ன தெரியுமா? காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையும் கூட உறிஞ்சிக்கி. அப்ப அந்த நாடு என்ன மண் என்ன ஆகும்? இப்போ 1000 அடி தோண்டினாலும் அங்க தண்ணி இல்லையா? 1500 எப்படி 24 வந்துட்டானுவேன். 1500 தோண்டினாலும் தண்ணி இல்லை. ஆனா அந்த நிலம் என்ன நிலம்? விவசாய நிலம். விவசாயம் என்ன சொல்றேன்? சரி பாடுறா, எப்படி இவனே எல்லா வேலையும் பண்ணி அந்த மண்ணை முடிச்சு போட்டு அந்த மண்ணை எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறேன். இப்போ எதுக்கு? இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே அந்த மக்கள் யாராவது போராடாத போராட்டத்தை மக்களை தூண்டி விட்டு நீங்கள் போராடிட்டீங்க. மக்களை நாங்கள் தூண்டி விட்டோம். எங்கே போய் பார்த்து நீ தூண்டும் போது? ஏடா, மக்கள் போராடிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆதரவாக போய் நிற்கிறோம். புரியவே இல்லை. என்ன புரியல? கோயம்புத்தூர் அக்கா கார்த்தியா, உனக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு ஆமாம் பெட்டிசிட்டி கட்டி கோயம்புத்தூர் பக்கம் வருவியா? இரு நாகப்பட்டினத்தில் என்ன சொல்லி அவங்க தேர்தலில் பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க? மக்களோட மக்களா நிற்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கூட நிற்பேன்னு சொல்லி தானே பரப்புரை பண்ணாங்க. இப்போ இந்த பிரச்சனை எங்கே நடக்குது? நாகப்பட்டினத்தில். அப்போ ஆறு போகணும். உண்மையை சொல்ல போனால் அதிகாரத்தில் இருந்த கம்யூனிஸ்ட்காரங்க போனார். அவர் வந்து இப்போ கமிஷன் வாங்கிட்டு எண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சுல. சரி, பாத்தியா? எல்லாருமே இந்த அதிகாரத்தில் இருந்தவங்க ஊரா தேர்தல் முடிஞ்ச சோர்ந்து போயிடுறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. கொடைக்கானல் போயிடுறாங்க, ஊட்டி போயிடுறாங்க, மூணார் போயிடுறாங்க. வேலை முடிஞ்சுன்னா கிளம்பி கோயம்புத்தூர்வாமா. அப்புறம் எலெக்ஷன் டைம்ல எப்படி? சரி, அங்கே கார்த்திகா சகோதரி மட்டும் இல்லைங்க, எங்க அக்கா காளிமுகால் தான் இருந்தாங்க. மயிலாடுதுறையில் அவங்க போட்டி போட்டாங்க. அப்புறம் அவங்க வந்தாங்கன்னு கேட்பேன் நீ. ஏடா, நாம் தமிழர் கட்சின்னு என்ன முதல்ல? இப்படிதான் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல செய்யாறுல மேல்மாவில் வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து போராடினதுக்காக அவருக்கு உள்ள வச்சா உள்ள வச்சா என்ன பண்ணி போட்டீங்க? கால் விழுந்து காதறி இப்போ வெளியே விட்டீங்க. என்ன பெரிய நெஞ்ச நிமித்துறத பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய வீரநாட்டம் நிமித்துவானாக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெண்ட காலோட வெட்டினதுக்கப்புறம் ஓடி வந்து விழுந்துட்டு அழுவேன். நாங்கள் என்ன சொல்றோம்னா, எத்தனை நாள்? 9வது நாளா போராட்டம். ஆமாம், 10வது நாள் இன்னைக்கு இருக்கட்டும். சரி, என்ன பார்ப்பீங்க? 600 நாளை தாண்டிக்கிறது பரந்தூர். ஆமாம்மா. ஆனால் கின்னஸ் என்ன கின்னஸ் சாதனையில் இடம்பெற வைக்கிறதுக்கு துடிக்கிறானுங்க இந்த திராவிட மாடலையா? என்னதுல மக்கள் போராட்டம் 1500 நாளை தாண்டி போயிட்டு இருக்குது, 2000 நாளை தாண்டி போயிட்டு இருக்குது. அங்கே மேலே இவங்க முதலாளி விவசாயிகள் போராட்டம் வருஷக்கணக்கில் நடத்துறது. கேளுங்க, தூத்துக்குடியில 100வது நாள்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில கொடுங்கோன்மை 600 நாளை தாண்டியும் பரந்தூர் நடக்குது. நாங்க துப்பாக்கி என்ன எடுக்கல. ஏன் காரணம்? நாங்கள் சர்வாதிகாரி. பார்த்தியா? ஏன் சொல்லுங்க. ஆனா விவசாயிகள் மேல குண்டா சட்டம் போடுங்க. நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுறேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்க. நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.